4 லேக் கிரெடிட்டட்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 4 லேக்ஸ்ன்னு ஃபுல்லாக அந்த அமௌண்ட் காமிக்குது. எங்களால் நம்பவே முடியல. அப்போது இது கர்த்தரே எனக்கு வாய்க்க பண்ணினதா? அந்த நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நாங்கள் வேகமாக காலி பண்ணி ஆகணும். அதுவும் ஒரு பக்கம். அப்போ நான் கேட்குறேன், ஆண்டவரே, நான் வெளியே போகிறதும் போகிறேன், இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறதும் போகிறது ஒரு சொந்த வீடாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நான் திரும்பவும் ஒரு வாடகை வீட்டுக்கு போகணுமான்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு நான் ஜெபம் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த 4 லேக்ஸை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், போய் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு 1/4 கிரவுண்டில் இடம் வாங்கினோம். வேகமாக வீடு கட்ட ஆரம்பித்தோம். நாங்கள் அதே மாதத்தில் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். இன்றைக்கி நீங்கள் கூட எத்தனையோ பேர் எனக்கு வீடு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, பாதி வீடை கட்டிட்டு இல்லை பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்ட முடியலையேன்னு சொல்லி நிற்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்க. எனக்கு கொடுத்த தேவன் நிச்சயமா உங்களுக்கும் கொடுப்பாரு. என் கண்ணீரை கண்ட தேவன், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்த தேவன் நிச்சயம் உங்களுடைய பண தேவைகளை சந்திப்பார். நீங்க பாதியில விட்டுருந்தாலும் அதையும் கட்டி முடித்து தருவாரு. இல்லை நீ இடமே இல்லை நான் செஞ்சே ஆகணும்னாலும் எங்க இருந்தாலும் எப்படி ஆகலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களை நோக்கி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். உங்களிடத்துல உங்கள் இருதயத்தில் விழுத அந்த வார்த்தை, உங்களுக்கு வீடு கட்டுவேன், உங்களுக்கு அநேக நாள் ஆசையாக இருக்கும், அநேக நாள் ஒரு கேள்வியாக இருக்கணும், ஏன் எனக்கு மட்டும் சொந்த வீடு இல்லை, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை உங்களை வந்து சேருது. அப்போது உங்களுக்கான காரியம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ரெடி ஆகிக்காங்க. அதற்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை தூதர்கள் மூலமாக அனுப்பி கொண்டே இருப்பார். நீங்கள் அதை வைத்து என்ன பண்ணலாம், கட்டி முடித்து தேவனுக்கு சாட்சியா நிறுத்தலாம். இன்னைக்கு யாரெல்லாம் வீடு வேணும்னு ஜெபிக்கிறீங்க, யாரெல்லாம் கர்த்தரிடத்துல வீட்டுக்காக, இடத்துக்காக, பணத்துக்காக, லோனுக்காக நிக்கிறீங்களோ உங்க எல்லாருடைய தேவைகளும் இன்றைக்கு சந்திக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. கர்த்தரை நோக்கி பாருங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க.